தை பிறந்தா வழி பிறக்கும். இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளவு நுழைஞ்சா போலீஸ்க்கு புகார் பறக்கும். நான் சொல்லிட்டேன். ஓவர் நைட்டில் என்னை உலகத்தையே புரிஞ்சுக்கிற வச்சுட்டாளுங்க இந்த ரெண்டு பேருமே. அதாவதுங்க, எது நிரந்தரம், எது உண்மை, எது போலி, எது சுயநலம், எல்லாத்தையுமே நான் நேற்று ஒரே நாளில் கணிச்சிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நேற்று நைட்டு லைவ் போடும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பேச்சு வாக்கில் சண்டை வந்துச்சு. என்ன ஒரு தகப்பே இல்லை, தகப்பே இல்லாத இடத்துல ஒரு தகப்பனா, வளர்ப்பு தகப்பனா நான் இருந்து சில புத்திமதிகள் சொல்கிறேன். பிள்ளைகளை ஒழுங்காக குளிக்க வை, அவங்கள பொங்கல் கொண்டாட வை, நீயும் அதே மாதிரி காலையிலே எந்திரிச்சு ஒரு பொங்கலை கொண்டாடு, எல்லார் வீட்டில் எப்படி இருக்காங்க அதை மாதிரி நடன்னு சொன்னது ஒரு தப்பாக கிடையாது. நான் சொன்னதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனால் என் பிள்ளைகளை பேசுகிறதுக்கு நீ யார், உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை, வெளியே போ அப்படின்னு சொன்னது அவள் தான். எனக்கு ரோசம் இருக்குது, மானம் இருக்குது, மரியாதை இருக்குது. நான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ண போகிறேன். யார் யார் எப்படிங்கிறத ஒரு நாள் நைட்லேயே நான் கணிச்சிட்டேன். இவளையும் சொல்கிறேன், அவளையும் சொல்கிறேன். ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டையை தான். ஒரு புருஷங்காரன் முதல்ல இவ விஷயத்துக்கு வர்றேன். வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி நான் பேக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன். ஒரு இடத்துல கூட தடுக்கலை. இல்லை முந்தியாவது போகாதன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டுவா, இல்லை வண்டியை நிப்பாட்டிட்டு போ, ஆட்டோவில் போம்பா, இல்லை காரில் போம்பா, ஏதாவது ஒன்று சொல்லுவா. நேற்று எதுவுமே சொல்லலை. கிளம்பி போறியா, போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி போக விட்டுட்டான். நானே என் துணிமணியில் எல்லா பேக்கில் எல்லா துணிமணியும் எடுத்து வச்சுட்டு, மாத்திரை டப்பா மருந்து இருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டோட நைட்டாக கிளம்பி ஆண்டிவே வர்றேன். வரும்போதே சுமிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி, எப்பா இந்த மாதிரி நான் வந்துக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னோடனே முதல்ல வாங்கண்டவ திருப்பி ரெண்டாவது உங்கள் மையன்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க, அவன் வர சொன்னால் வாங்க, இல்லைன்னா வேணாம், நானே இப்போ தான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன், நீங்களும் வந்தீங்கன்னா அவன் என்ன நினைப்பானோ ஏது நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்தர்பல்டி அடித்தா. சரி ரைட்டு ஓகே. அப்போ ரெண்டு பக்கமே நம்ம இருக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்கலை. ஏன்னா அந்த பக்கம் கொஞ்ச நாள் காதல் ஓடாமல் இருந்துச்சு. இப்போ சுமிக்கு காதல் திருப்பி அந்த இது வந்துருச்சு போல். சுகைலுங்கிறவன் கூட திருப்பி பேச்சுவார்த்தை ஓடுதா என்னன்னு தெரியலை. அவள் வீட்டுக்கு ஒரு புருஷன் ஒரு பிரச்சனையில் இருக்கான். இந்த மாதிரி வீடியோவும் பார்க்குறா, லைவில் ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாம் தெரியுது. அவள் என்னை குடும்பப்படுத்துறது, பேசுகிறது, கெட்ட வார்த்தை திட்டுறது எல்லாமே கண்கூட பார்த்துட்டு இவன் என்ன சொல்லணும், எதாக இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு வாங்க பேசிக்கிறலாம், எதாக இருந்தாலும் அப்புறமா நம்ம முடிவு எடுத்துக்கிறலான்னு சொல்லி பணியோடு நானும் என்னுடைய பப்புவும் வர்றோம். பேக்கை தூக்கி சைடில் மாட்டிக்கிட்டு வண்டியில் பப்புவை முன்னால் உட்கார வச்சுக்கிட்டு சரி வா போகலாம், இனிமேல் இவன் சங்காத்தமே வேணான்னு சொல்லி கிளம்பி வந்தால் இவன் என்ன பண்ணணும், இந்த சுமிங்கிறவ சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வீட்டில் வச்சு கூட பேசிவிட்டு, எதாக இருந்தால் என் மகனும் ஊரில் இல்லை, வெளியூர் போயிட்டான், ஈவெண்ட்டுக்கு தேனிக்கு போயிருக்கான் போல், ஆள் இல்லை. அப்போ வாங்க உட்காந்து பேசுவோம், என்னங்கிறத முடிவு எடுப்போம், எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கிடுவோங்க. முதல்ல இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை தானே, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடணும்ல. இப்போ இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னொன்னே பாண்டிச்சேரிக்கு ஓடி போனான். அப்போ ரிட்டன் வந்தப்போ மையன் இவளை வீட்டில் சேர்க்கலை. அப்போ நான் தானே அடைக்கலம் கொடுத்தேன். சரி வீட்டில் வா, அம்மா வீட்டில் இருன்னு சொல்லி சொன்னவேன் நான் தானே. அப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உனக்கு பாதுகாப்பு கொடுத்த புருஷன் நான். எனக்கு ஒரு பிரச்சனை, அதுவும் எதிரினால் ஒரு சக்களத்தினால், அவனால் ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணணும், எதாக இருந்தாலும் நேரில் வாங்க பேசிக்கிறலாங்க, மற்றதை காலையில் எதுனாலும் பேசிக்கிறலாம், மையம் வரட்டும், இல்லை நீங்களும் மகன் நானும் எல்லாம் உட்காந்து பேசுவோம். இப்போ என்ன வந்துட்டீங்க, நிரந்தரமாக இங்கே இருந்துருங்க, அந்த மாதிரி பேசுகிறது வேறு. அதை விட்டுட்டு பிள்ளைகிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு சுருக்குன்னு வந்துருச்சு. அதோட ஏன் உங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தானே, உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டை சொல்கிறேன் என் மையன். சரித்தா வாங்க, நேரத்தில் எதுக்கு நீங்கள் பணியில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நேராக வீட்டுக்கு போங்க, போய் படுத்து தூங்குங்க, நான் காலைல வந்துடுவேன், இல்லைன்னா நாளை கழித்து வருவேன், நேரில் பேசிக்கிறலான்னு சொல்லலாம். அதுவும் அவனும் சொல்லலை. இவளும் வேணான்ட்டா. கடைசியில் எனக்கு எங்கே இருக்கடா, என் பெத்த தாய் வீடு. இதை விட்டுட்டு நான் எதுக்கு கண்ட நாய் பின்னாலே நான் போய் சுற்றணும், நான் எதுக்கு கண்டவளுக்கும் சம்பாரித்து கொடுத்துட்டு என் காசை பூரா இழந்துட்டு நகை வாங்கி கொடுத்துட்டு சீட்டு போட்டுக்கிட்டு டீவு கட்டிக்கிட்டு எதுக்கு நான் என்னுடைய வருமானத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு மரியாதை இல்லாமல் ஏன் வரணும். வந்தேன், நைட்டு படுத்தேன், கொசுக்கடி பயங்கரமாக இருந்துச்சு, குட் நைட்டும் போட்டு பார்த்தேன், அப்படி இருந்தும் ஒன்றும் சரி வரலை, ஒன்றும் பண்ணலை, ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இதில் தான் இறந்தாங்க. இதே கட்டிலில் அழகாக ஒரு துண்டை விரித்து படுத்துட்டு காலையில் எந்திரிச்சேன். நைட்டு தூக்கம் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், என் தாய் மேலே ஆணையாக சொல்கிறேன், நைட்டு பூரா நான் தூங்கவே இல்லை, கொசுக்கடியில் பிறண்டு படுத்தேன். 5:15 எந்திரிச்சிட்டேன். 5:15 வாங்க சொன்னாங்க. அதோட ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது பள்ளியாசங்கிறனால வாங்க சவுண்டு கேட்டவுடனே எந்திரிச்சேன். போய் டீயை சாப்பிட்டு வந்தேன். என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன்.
ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்கேன். அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னால் மற்றதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா நான் என்ன பண்ணேங்கிறது உங்களுக்கும் தெரியணும்ல. என் வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு வேணும்ல. நிரந்தர தீர்வு நான் எடுத்துட்டேன். அதுக்கு முன்னால் இந்த வீடு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட காட்டிடுறேன். இந்த பாருங்க, இது நான் நைட்டு போட்டு வந்த ட்ரெஸ்ஸு, மஞ்சள் பனியன் போட்டு அங்கே லைவ் போட்டேன்னா அந்த ட்ரெஸ்ஸு. அது போக இது வந்து அவங்க தலானி பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்கு பண்ணி வச்சிட்டேன். இது என்னோடய பேக்கு. நேற்று நைட்டு அங்கேருந்து எல்லா துணிமணியும் அள்ளிட்டு வந்துட்டேன். இதில் தான் என் துணிமணி பூரா இருக்குது. அது போக இங்கே கிடந்துச்சு பார்த்தீங்களா குப்பை கூலம் பூரா வந்து அள்ளி போட்டாச்சு. பூரா அள்ளி போட்டாச்சுன்னா குப்பையில் போடல, பூராத்தையும் எடுத்து இந்த மேலே பூராத்தையும் மடித்து அவளுடைய பையி கட்டைப்பையி இந்த பாருங்க எல்லா பேக்கையும் தூக்கி அப்படியே ஃபுல்லாக மேலே அடுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக வீடை பூரா குப்பையாக கிடந்துச்சு. அம்புட்டு இந்தாண்டுங்களெல்லாம் கிடந்துச்சு பார்த்தீங்களா, பாட்டிலு இதுக்கு அடியிலெல்லாம் பாட்டில் வீட்டிலாம் கிடந்துச்சா பூராத்தையும் அள்ளி போட்டேன்னா இந்த பாருங்கள். இது வந்து என்னுடைய மாத்திரை டப்பா. நேற்று அங்கேருந்து மாத்திரை டப்பா, என்னுடைய ஏடிஎம் கார்டு, என்னுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த பாருங்கள் உப்பெல்லாம் அள்ளி போட்டாச்சு. இது போக வந்து இந்த பூராத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். இது நான் காலைல போட்டு வந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து இப்போ சட்டை போட்டிருக்கேன்ல இந்த சட்டை. இது போய் என்னுடைய பப்புக்கு உண்டான பெடிகிரி பாக்கெட்டு, இதுதான் அதுக்கு டெய்லி போடுவேன். இந்த இருக்குல்ல, இது ஒரு பாக்கெட்டு இது ஒரு பாக்கெட், இப்போதைக்கு 2 பாக்கெட் இருக்குது. மீதி எல்லாத்தையும் வந்துமே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இவ்வளவு தான். வீடை காலையிலேருந்து சுத்தம் பண்ணேன், குளித்தேன். பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு இருந்தால் என்னுடைய பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இருக்குல்ல, இது நாக்கு வலிக்கிறது. இந்த என்னுடைய ப்ரெஸ்ஸு பல்லு வளர்க்குற ப்ரெஸ்ஸு, நாக்கு வலிக்கிறது. இது வந்து என்னுடைய சீப்பு. அது போக வந்து சேவிங் செட்டு, நான் டெய்லி சேவ் பண்ணுறதுனால சேவிங் செட்டு. இப்போதைக்கு வந்து இந்த கோல்கேட்டு சின்னது ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்குருவோம். பூரா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஜிங்க் தான், இதை பூராமே க்ளீன் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது போக வாங்க, இனிமேல் என்னுடைய முடிவை வந்து நான் சொல்லிடுறேன். எல்லாமே நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். இனிமேல் யாரோட தயவு எனக்கு வேணாம். ஏன்னா எது நிரந்தரம், எது உண்மை, எது பொய், எது போலி எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில். போதும். இதுக்கு மேலே வந்து இப்போ நான் எடுத்துருக்கிற முடிவு என்னன்னா, யாருமே வேணாம். சூர்யாவும் வேணாம், எனக்கு சுமியும் வேணாம், என் குடும்பமும் வேணாம், யாருமே வேணாம். சப்போஸ் எனக்கு தேவையா, என் பேரனை பார்க்கணுமா, இதுதான் இனிமேல் என்னோடய வீடு. இங்கே தான் நான் வந்து இருக்க போகிறேன் முழுக்க. இது வந்து என் தலைமையில் சத்தியம். இந்த வீடு தான் இனிமேல் எனக்கு நிரந்தரம். எங்கள் அம்மா வீடு தான் எனக்கு இனிமேல் நிரந்தரம். இங்கே இருந்துட்டு இனி சூர்யா வீட்டுக்கு நான் போகிறது கிடையாது. எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். எல்லாமே நகைக்கு பணம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பெர்சனல் ஃபைனான்ஸ் ரீதியாக. அதெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் பேச விரும்பலை. அதை தனியாக கூப்பிட்டு யாரையாவது வச்சு கூட நம்ம பேசிக்கிடுவோம். இனிமேல் நான் அங்கே போகணுமா, நீ சூர்யா வீட்டுக்கு சுத்தமாக போக மாட்டேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. என் துணிமணி பூரா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது போக வேணும்னா நான் கடையில் கூட வாங்கிக்கிறேன். எனக்கு தேவை இந்த மாத்திரை டப்பா இதெல்லாம் இருக்குது. எனக்கு வேணும்னா சாப்பாடு நானே ஒரு ஸ்டவ்வை வாங்கி கூட சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா கடையில் வாங்கி கூட சாப்பிட்டுக்கிறேன். ரெண்டாவது, அங்கே போகிறதா இருந்தால் என் மையன் வீட்டுக்கு சுமியை பார்க்க போகிறதா இருந்தால் சுமியை பார்க்க மாட்டேன். அங்கே போவேன், என் பேரை நான் பார்ப்பேன். அவன் கூட போய் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு கொஞ்சிட்டு நான் திருப்பி என் வீட்டுக்கே வந்துடுவேன். யார் வீடுமே எனக்கு வேணாம். அவங்களுக்கு கொடுத்தது அவங்களுக்கு கொடுத்ததாக இருக்கட்டும், இவங்களுக்கு செஞ்சது இவங்களுக்கு செஞ்சதாக இருக்கட்டும். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு உங்கள் வழியை நீங்கள் பார்த்துக்கங்க, உங்கள் சுயநலத்தை நீங்கள் பார்த்துக்கங்க. இனிமேல் என்கிட்ட இருந்து யாருமே சல்லி பைசா எதிர்பார்க்காதீங்க. இனிமேல் எனக்குன்னு நான் சேர்க்க போகிறேன், எனக்குன்னு நான் வாழ போகிறேன். என்னுடைய உடல்நலம் இருந்தால் காலையில் அதோடு தான் இந்த அங்கே இருந்தால் கூட கேரி பேக்கை போட்டு காலில் கட்டிட்டு அந்த புண்ணுக்கு அதுக்கப்புறமா குளிப்பேன். இங்கே குளிக்கிறதுக்கு காலில் கட்டுறது கூட ஒரு கேரிப்பை இல்லை, ரப்பர் பேண்ட் இல்லை. அப்படியே போனேன், குளித்தேன், காலை தொடச்சேன், நான் மருந்தை போட்டுட்டு உங்கள் முன்னால் உட்காந்துட்டேன். ரெண்டாவது, அங்கே போகிறோமா, பேரனை பார்க்கணுமா, போய் பார்ப்பேன். எனக்கு நான் இனிமேல் சுதந்திர பறவை, யாரோட கண்ட்ரோல்லையுமே நான் கிடையாது. என் வழி இனிமேல் எனக்குன்னு நான் வாழ போகிறேன். அவ்வளோதான். வாழ்க்கை எனக்கு இல்லை, முடிஞ்சு போச்சு. எனக்குன்னு இனிமேல் என்ன வாழ்க்கை. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவளும் சரியில்லை அவளும் சரியில்லை, நான் ஒரு ஆள் எங்கே போவேன். அப்போ எல்லாருமே என்னை இப்படி கலட்டி விட்டுட்டு உனக்கு என்ன அவருக்கா இல்லை நீ அங்கே போ அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறதும், இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு உனக்கு தான் உன் பொண்டாட்டி இருக்கால்ல, உன் குடும்பம் இருக்குல்ல, அங்கே போ அப்படிங்கிறதும், 2 பேரும் மாற்றி விளாண்டு இப்போ நான் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் நான் ஏன் நடுத்தருவில் நிற்கணும்? எனக்கு என்ன வீடு வாசல் இல்லையா, எங்கள் அம்மா வீடு இல்லையா, இல்லை என்னால் சுயமாக ஒத்தையாக வாழ முடியாதா?
நான் வாழ்ந்து காட்டுவேன். இது நான் விளையாட்டுக்கு சொல்லலை, கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் அப்புறம் உடனே சொல்லுவாங்க, இந்தா இப்படி தான் நீ சொல்லுவ, அப்புறமா அவள் வந்து வீட்டில் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது வருவா, வந்து உன்னை கூப்பிடுவா, நீ போயிடுவ, இல்லைன்னா அவள் வருவா வாங்க. இப்போ எனக்கு என்ன தெரியுமா இப்போ கெடு வச்சுருக்காங்க, யார் வீட்டில், சுமி வீட்டில். அதாவது என்னை நம்ப முடியாதான் இப்போதைக்கு, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் 2 நாள் கழித்து திருப்பி உங்களுக்குள்ளே சண்டை சமாதானம் ஆனவுடனே கிளம்பி போயிடுவீங்க. அதனால் நீங்கள் இங்கே வர வேணாம், 1 வாரம் 10 நாள் 1 மாதம் நீங்கள் உங்கள் அம்மா வீட்லேயே இருங்க. நீங்கள் இருந்து நீங்கள் கரெக்டாக அவளை விட்டு விலகி முழுசாக அவளும் உங்கள்கிட்ட எந்த டச்சும் இல்லாமல், நீங்களும் அவளை பார்க்க போகாமல், நீங்கள் உருகாமல், எதுவுமே நடக்காமல் நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த மாதம் உங்களை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்கிறோம், உங்களை வந்து குடும்பத் தலைவனாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சுமி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மயிறு எனக்கு தேவையே கிடையாது. அப்படித்தான் உன்னைய கூப்பிட்டு நாங்கள் வந்து உட்கார வச்சேனே. நீ போவ, பாண்டிச்சேரிக்கு போனேன், அப்புறம் என்ன ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு, எப்பா நீ வந்து இந்த சுகைலுங்கிறவனை வந்து 1 மாதத்துக்கு நீ காதலே பண்ணக்கூடாதுப்பா, அவன் பேச்சே எடுக்கக்கூடாதுப்பா, நீ ஒழுக்கமாக இருந்தால் மாத்திரம்தான் எங்கள் அம்மா வீட்டில் உன்னை உட்கார வைப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இல்லை வந்து உன் மையன் சொன்னானே, அப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த பேச்சுமே எடுக்கக்கூடாது, இனிமேல் வீடியோவில் கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது, சுகைலுங்கிற டாப்பிக்கே எடுக்கக்கூடாது, எவன் காதல் வழியிலையும் விடக்கூடாது, யாருக்கிட்டேயும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அமுக்கி அமுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ உன் மையன் உன்னை சேர்த்துருக்கானே. நான் கேட்குறேன், எனக்கு மாத்திரம் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிஷன் போடுறீங்க உட்காந்துக்கிட்டு. இப்போ தான் நீங்கள் 1 மாதம் வந்து ஒழுங்காக என்ன நீங்கள் பார்த்து எனக்கு என்ன வாழ்க்கை பிச்சை போடுறீங்களா? என்னமோ 1 மாதம் இவங்க வந்து எனக்கு வந்து டெஸ்ட்டு வைப்பாங்களாம், அந்த டெஸ்ட்டில் வந்து நான் பாஸ் ஆனால் தான் அடுத்து வந்து என்னை வீட்டுக்குள்ளே சேர்ப்பாங்களாம். அப்படி ஒரு மயிறு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. இருக்கிற இடத்துல எங்கள் அம்மா வீட்டில் நான் இருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா வாத்தா நீங்கள் என்னையை தேடி வாங்கடி, உங்களுக்கு பணம் வேணும்னா என்னையை தேடி வாங்க. உனக்கு நாளைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் வேணுமா, அச்சு மகனுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு ஷாப் வச்சு கொடுக்கணுமா, இல்லை மெடிக்கல் ஷாப்பா, இல்லை வந்து அவனுக்கு ஒரு வேலை வாங்கணுமா, இல்லை செல்ஃபோன் கடையா, இல்லை அவன் கல்யாணமா, எதுனாலுமே என்னையை தேடி வாங்க. உங்களுக்கு தான் தேவை இருக்குது, எனக்கு தேவையே கிடையாது. எனக்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு செட்டு துணிமணி, 3 வேளை சோறு, அதை நான் கடையிலே வாங்கி தின்னுக்கிட்டு நான் கடையிலே ஓட்டிக்கிறேன். செத்தா என்னை தூக்கி போடுங்க, இல்லையா ஊற்றி மூட்டிட்டு போயிட்டே இருங்க, என்னை மாநகராட்சியை வந்து அள்ளி போட்டு போகட்டும் எனக்குன்னு சொல்லி. இல்லைன்னா என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க, என் தங்கச்சிங்க இருக்காங்க, என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க, என் ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்களுங்கிறத விடுங்க, அன்பு சொந்தங்கள் இருக்காங்க. அதில் யாராவது ஒரு 4 பேர் வந்து என்னை தூக்கி போட மாட்டாங்களா? போதும், உங்களுக்காக வாழ்ந்ததும் போதும், உங்களுக்காக சம்பாரித்து கொடுத்து நொட்டுனதும் போதும், நீங்கள் என்னை தூக்கி இப்படி தலையில் வச்சு ஆடினதும் போதும். ஆடுறாராமான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. உலகம் இவ்வளவு தான். எல்லாருமே இந்த அவங்க ஆத்தாக்காரி இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் அவன் நைட்டு எனக்கு ஃபோன் அடிச்சிருப்பான். காலையிலேருந்து நைட்டே ஒரு 10 ஃபோன் வந்திருக்கும். ஒரு ஃபோன் வரலைங்க சூர்யா கிட்டே இருந்து. அதே மாதிரி தான் இவகிட்ட இருந்தோம். நைட்டு போனார், என்ன ஆனார் ஏதானார், ஒரு ஃபோன் பண்ணி என்னங்க தூங்குனீங்களா, இப்போ காலையில் எந்திரிச்சு இப்போ மணி என்ன 9:30 மணி ஆகுது, இந்நேரம் வரைக்கும் ஒத்த ஃபோனு கிடையாது. நைட்டு போனீங்களே, என்னங்க உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கீங்களா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்குது, தூங்குனீங்களா ஒழுங்கா, ஏதாவது கேட்கலாம்ல சுமிங்கிறவ வாயவே திறக்கலை. அவளுடைய சுயநலம் அவளுக்கு. இவ ஒரு வார்த்தை என்ன ஆச்சுக்கா போனீங்க என்ன ஆச்சு, ஒன்றும் கிடையாது. ஆக 2 பேரும் வந்து இப்போதைக்கு அவளுக்கு எல்லாமே தேவைகள் இருக்குது. இவ கையிலையும் பணம் புழங்குது, இவ கையில் நல்லா நகை நட்டெல்லாம் சேர்த்துட்டா, பணப்புழக்கமும் இருக்குது. அதனால் சூர்யாங்கிறவ என்னை எதிர்பார்க்க மாட்டான். கூட பக்கத்தில் ஏற்றி விடுறதுக்கு அவங்க ஆத்தாக்காரி ஒருத்தி இருக்கா, அவள் வந்தவன் நல்லா பட்டனை போட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆள் இருக்குது. பிள்ளைகளை பற்றி சொல்லவே வேணாம். அவங்களுக்கு என்னன்னா என்ன, உட்காந்துக்கிட்டு கேமு 24 மணி நேரமாக சுட்டு வாழ்க்கையே சுட போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் கண்ணெல்லாம் புஷ்ஷுன்னு வீங்கி போய் படிப்பு மண்டையில் ஏறாமல் 24 மணி நேரமும் செல்லுக்கு இருக்குன்னா மாற போகிறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இதை நான் நேற்று சொன்னதுக்கு தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. பிள்ளைகளை வந்து நான் எங்கே இருக்கேன்னா அங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். நீ எப்படி வந்து ஒரு காலத்தில் ஊர் மெஞ்சிக்கிட்டு தெரிஞ்ச, இன்றைக்கி உன்னைய கூப்பிட்டு ஒரு உத்தமையாக வந்து நான் வந்து வச்சுருக்கேன்ல, உன்னை யாரோ ஒருத்தன் முண்டாட்டி நினச்சிருந்தா உனக்கு இவ்வளோ தூரம் பண்ணுவோம் பார்ப்பேனா? ஒழுக்கமாக வாழு, நல்வழியாரு, யாருக்கிட்டையும் பேசாத, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாத, தப்பு பண்ணாதன்னு சொல்லி உன்னை திருத்தி வச்சுருக்கேன்ல. உன்னையவே திருத்தி வைக்கும்போது உன் பிள்ளை யார், என் பிள்ளையே தானே. அந்த நினப்பில் தானே அவங்கள வந்து கண்டிக்கிறேன் நான். இதை பண்ண வைக்காத, அதை பண்ண வைக்காத, சரிங்க மற்ற நாள் விடுங்கங்க. ஒரு சாதாரணமாக போகுது, தினம் வந்து லீவ் விடுது. போன வாரம் கூட வந்தானுங்க, 10 நாள் இருந்தானுங்க, 24 மணி நேரமும் போனே கதின்னு கிடந்தானுங்க. நான் கண்டுக்கிறல, சரி போய் தொலையட்டும். அவங்களுக்கு அவளுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிட வர்றாங்க, சாப்பாடு ஆக்கி போடுற, திங்க போக விளாட அப்படியே இருக்கிறாங்க. கக்குஸ்க்கு கூட போகிறாங்களான்னு கூட தெரியலை.
அந்த அளவுக்கு அவங்களுடைய பொழப்பு. நேற்று கூட சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன், 10 பாத்ரூம் போயிட்டு தண்ணியை கூட ஊற்றலைங்க, அப்படியே மிதக்குது. அதோடு வந்து 2 பேர் தான் இருக்காங்க அந்த ரூமில். 2 பேரில் ஒருத்தன் தான் அந்த கக்கஸுக்கு போயிருக்கேன். நான் வந்து யூரின் போகிறதுக்காக அந்த கக்கஸ் நான் காலையிலே பாத்ரூம் போயிடுவேன். நான் போனால் நல்லா ப்ளஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஒரு இது இருக்கும் ப்ரெஷ்ஷு, அதை போட்டு நல்லா கடைஞ்சி கொஞ்சோண்டு இப்போ பினாயில் ஊற்றிட்டு இல்லை ஏதாவது ஊற்றிட்டு தான் வருவேன். சுத்தமாக வச்சுருப்பேன் நான் பாத்ரூமை. இவங்க 2 பேர் அந்த ரூமுக்குள்ளே இருக்கிறதே இவங்க 2 பேர் தான். 2 பேரில் ஒருத்தன் கக்கஸு போயிருக்கேன். பார்த்தா அதில் வந்து டஸ்ட்டாக கிடக்கு. அதை தண்ணி கூட ப்ளஷ் பண்ணலை, அப்படியே வந்து விளையாடுற ஜோருக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, விளையாட்டு ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் அடிமையாக்கி வச்சுருக்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். அதை க்ளீன் பண்ண கூட இல்லை, தண்ணியை கூட இது பண்ணி விடாமல் கழுவுனாங்களா கழுவுனையான்னு கூட தெரியல, குண்டியை கூட கழுவலை போல். அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். நான் யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஒன் பாத்ரூமுக்கு போகிறேன். பார்த்தா இதாக கிடக்கு. என்னடா யாருறான்னா, நான் இல்லை நீ இல்லை, நீ இல்லை நான் இல்லைன்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. எவனும் செய்யலை. அப்புறம் திருப்பி நான் போய் தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு வாளி தண்ணி அள்ளி ஊற்றி நல்லா எல்லாம் போகிற அளவுக்கு பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வர்றேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த செல்ஃபோன் மோகத்தை பாருங்கள். ஒரு கக்குஸுக்கு போனால் கூட தண்ணி ஊற்ற தோண மாட்டேங்குது, கழுவ தோண மாட்டேங்குது. இப்படி வந்து இவங்களை வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தங்களை ஒரு மெமரி லாஸ் ஆகிற மாதிரி வச்சா இதை நான் கண்டிக்கக்கூடாதா? ஒரு தகப்பேன் தான் இல்லை, ஒரு குடியார பயலாக போயிட்டேன். சரி, நானாவது உன்னையவும் மாற்றி உன் பிள்ளையிலையும் ஒரு நல்ல இப்போ தெரியாது இந்த வழி. இது போக 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 அவங்க இன்னும் செல்லுக்கு அடிமையாகி கண்ணு வீங்கி போய் இதுக்கு சொன்னது ஒரு குற்றமா? உன் பிள்ளைகளுடைய வள்ளலை பாரு, என் பிள்ளைகளை நான் என்ன வள்ளல் கம்மியாக வச்சுருக்கேன்? உன் பிள்ளைகளுடைய யோக்கியதையை பாரு, அப்படின்னா என் பிள்ளைகள் என்ன நான் குறையில் வச்சுருக்கேன்? என் பிள்ளைய ஒழுக்கமானவங்க தான், இப்போயும் அவன் ஒழுக்கமாக தான் இருக்கான். ஏதோ சில சதி வலையில் அந்த பெரியம்மா பின்னில் வலையில் சிக்கினதுனால அவனுக்கு அந்த சில பிரச்சனைகள் இல்லைன்னா அது அந்த வயசு பசங்களை வந்து எப்படி வேணாலும் வளைச்சி போடலாம். சில பேருடைய சூழ்ச்சியில் சிக்கினேன் அவன் சின்னவன். இல்லைன்னா அவன்லாம் வந்து அந்த மாதிரி ஆளாவேன். ஒரு அமைதியான ஒரு வெகுளியான அவனை போய்கிட்டு உன் பிள்ளைகளோட யோக்கியதை தெரியுதா? உன் பிள்ளைகளை போய் கண்டித்து வளர்க்குறதுக்கு உண்டான வழியை பாருன்னா என்ன அர்த்தம்? அது போக அந்த பெத்த தாய் அங்கனக்குள்ளே உட்காந்துருக்கா, எய்த்தாப்பில் லைவை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு தேனா பூனா சூனான்னு சொல்லி 1000 வார்த்தை பேசுகிறா. அந்த அம்மானால் ஒரு வார்த்தை கேட்க முடியுதா? இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், சுயநலவாதிங்கிறவ சூர்யாங்கிறவ. நல்லா பார்த்தீங்களா நான் சொன்னது நடந்துச்சா? கணக்கம்பட்டிக்கு இங்கேருந்து போனோம், கோயம்புத்தூர் போனோம், திருப்பூரில் போய் ரேஷன் கடை காசு, அதுக்கப்புறம் தாராபுரத்தில் வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு மதுரை வரைக்கும் வர்றேன். ஒரு நாள் பூரா, ஒரு நாள் இல்லை 2 நாள் தூக்கத்தை இழந்து நாயாக கஷ்டப்பட்டிருக்கேன். இதில் 2 நாளாக குடி வேறு. ஊருக்கு போனால் அங்கே பிள்ளைய இருப்பாங்க, எங்கள் அம்மா வந்துருச்சு, எதுவும் நடக்காதுன்னு சொல்லி அங்கேயே அவசர கூட்டம், ஆலோசனை கூட்டம் எல்லாம் நடந்து எல்லாம் இவளுடைய தேவைகளை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் என்னுடைய அலைச்சல், என் கால் வலி வேதனையோடு அங்கேருந்து சுற்றி வந்தேன். இந்த பக்கம் போய் கணக்கம்பட்டி, பழனி, பொள்ளாச்சி, திருப்பூர் டு தாராபுரம், திருப்பி வந்து ஒட்டஞ்சத்திரம், மதுரை ஒரு ரவுண்டு அடிச்சிருக்கேன். 2 நாள் எனக்கு தூக்கம் கிடையாது. நானும் தேவையில்லாமல் இவன் கூட சேர்ந்து குடித்து என் உடம்பையும் கெடுத்து இந்த 2 நாள் தான் குடிக்க முடியும். அதுக்கப்புறம் அங்கே போனால் 10 நாள் அவங்களுக்கு லீவு அப்படின்னு சொல்லி என்னையும் குடிக்க வச்சு நான் குடிக்காமல் ஒழுங்காக இருக்க போய் தான் அந்த புண்ணை ஆறிச்சு. திருப்பி டாக்டர் குடிக்கவே கூடாதுன்னு இருக்கிறாரு. நீங்கள் சுகர் ஓவர் ஆகிருக்கு, உங்கள் பிளட்டில் வந்து ஆல்கஹால் நிறையா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட்டை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி இருந்து நான் வந்து இவளுக்காக கம்பெனி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு வர சுயநல புத்தியை காட்டிட்டால. வந்தவுடனே அவங்க அம்மா இருக்குது, பிள்ளைய இருக்காங்கன்ன உடனே என்னைய ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் கலட்டி விட்டால. இது எத்தனை நாளைக்கு நான் பார்க்கவ? சம்பளம் வர்றரைக்கும் தான். இன்றைக்கி தேதி எத்தனை? 16, 15, 16, 17 நடக்குது. 23, 24 சம்பளம் வரும். 4 நாளைக்கு இவளுடைய ஆட்டம், 3 நாளைக்கு அவங்க அம்மா ஊருக்கு போயிடும், பிள்ளைய போயிடுவாங்க, சம்பளம் வந்துடும். கரெக்டாக இப்படி என்னைய காக்கா பிடிச்சி என்னைய எப்படி வந்து தாஜா பண்ணி என்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு வழியை பண்ணுறான்னு பார்ப்போமா? இனி அசர மாட்டேன். இனி என் கையிலேருந்து 10 காசு நகட்ட மாட்டேன். இனி எனக்காக நான் வாழ போகிறது கிடையாது. எனக்காக நான் சேர்க்க போகிறேன். என்னுடைய இறந்த காலத்துக்காக, அதாவது என்னை எதிர்காலம் கிடையாது எனக்கு. இனிமேல் என்னுடைய மருத்துவ செலவுக்காகவும் எனக்காகவும் நான் என் காசை வந்து நான் சேர்க்க போகிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் யார் எப்படி, யார் யார் எவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறா, யார் யார் சுயநலமாக நடக்கிறா, இன்க்ளூடிவ் என் குடும்பம் முதற்கொண்டும் எனக்காக இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் ஒரு ஆத்திர அவசரம்னா போய் தங்குறதுக்கு கூட என் வீடு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்தளவுக்கு நான் வந்து இதாக போயிட்டேன். நான் உங்களுக்கு செஞ்சாதான் பிள்ளையா, செஞ்சாதான் தகப்பனா, செஞ்சாதான் கணவனா நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? ஏன் உங்களுக்கு இது வரைக்கும் நான் செய்யவே இல்லையா? 50 லட்ச ரூபா வீட்டை எழுதி, 50 லட்சமோ அது 30 லட்சமோ 40 லட்சமோ லட்சக்கணக்கான வீட்டை எழுதி கொடுத்துட்டு தான் நான் வந்திருக்கேன்.
ஒரு பெத்த தகப்பனுக்கு ஒரு நாள் நைட்டு வீட்டில் இப்படி பிரச்சனை, தங்குறதுக்கு கூட இடம் கொடுக்கலன்னா என்ன குடும்பம் அது? சரி வாங்கன்னு கூப்பிட்றது கூட வக்கு இல்லைன்னா இவெல்லாம் என்ன பொண்டாட்டி? இதிலேருந்தே என்னுடைய சூழ்நிலை எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு யாருமே இல்லை, எல்லாமே ஒன்று இங்கிட்டு இருந்திருக்கணும் இல்லை அங்கிட்டு இருந்திருக்கணும். இவளையும் பகைச்சு அவளையும் பகைச்சு 2 பேர் பக்கமும் இல்லாமல் இப்போ நான் நடுத்தெருவில் நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நடுத்தெருவில் இல்லை, திருப்பி சொல்கிறேன், என் தாய் வீட்டில் தான் இருக்கேன். இனிமேல் இதுதான் என் கோவில், இதுதான் என் இடம். இங்கே வச்சு நான் எல்லாமே என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கிறேன். எனக்கு தேவை என் சேனல் இந்த இருக்குது. அழகாக காலைல ஒரு வீடியோ போடுவேன், சாயங்காலம் ஒரு லைவ் வருவேன், நைட்டு முடிஞ்சா இதே சேனலில் 10 மணிக்கு ஒரு லைவ் வர்றேன். ஓகேவா? இனி இங்கே தான் இருக்க போகிறேன். வேணும்னா நான் சொன்ன மாதிரி என் பேரனை பார்க்கணுமா போய் பார்ப்பேன், அவங்க வீட்டுக்கும் போவேன், போகாமல் இருக்க மாட்டேன். போய் பார்த்துட்டு திருப்பி என் கூட்டுக்கே வந்துடுவேன், என் தாய் வீட்டுக்கே வந்துடுவேன். இதுதான் என்னுடைய இடம், இங்கே தான் என்னுடைய இறுதி காலம், இங்கே தான் என்னோடய முடிவு, இங்கே தான் என்னுடைய சாவு. எல்லாமே இனிமேல் இங்கே தான். யாரும் என்னை தேடி இந்த பக்கம் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா உங்கள் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுங்க. சுமி உனக்கும் சொல்கிறேன், உன் சாமான்களை பூரா எடுத்துகிட்டு உன் பையனை அவனை கூட்டுவா, அச்சுவை கூட்டுவா, நம்ம பையனை அவனை கூட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிளம்பிடு. அதே மாதிரி சூர்யா உனக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் இந்த வீட்டு வாசப்படியே நீ மிதிக்கக்கூடாது. மிதிச்சேன்னா நானே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜெயந்திபுரம் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துடுவேன். ஐயா நான் யாருமே வேணான்ட்டு வந்துட்டேன், எனக்கு பொண்டாட்டியும் வேணாம் வப்பாட்டியும் வேணாம், கூத்தியாவும் வேணாம் குடும்பமும் வேணாம், நான் இனிமேல் தனியாக இருக்க போகிறேன். என்னை இங்கே வந்து யாராவது டார்ச்சர் பண்ணாங்களோ தொந்தரவு பண்ணாங்கனாலோ நான் நேராக வந்து உங்கள்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீங்கள் எப்பயாரை போட்டு நடவடிக்கை எடுங்கன்றுவேன். அதே மாதிரி நான் சூர்யா உன்னைய தேடி வந்துட்டேன்னா தாராளமாக நீ போய் திருநகர் ஸ்டேஷனில் போய் என்னை பற்றி தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி இவர் என்னை விட்டுட்டு போயிட்டார், எல்லாமே எனக்கு செஞ்சார், வேணான்னு ஒதுங்கி நான் வந்துட்டேன், நான் என் குடும்பமாக போகிறேன், நீ எங்கே போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, திருப்பி வீட்டு வாசலில் அவர் ஏறிட்டார், என்னான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு, நானே போய் நேரடியாக சரண்டர் ஆகிறேன். என் மேலே எப்போ போடட்டும், என் மேலே எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நான் கட்டுப்படுறேன். இப்போதைக்கு எனக்கு மன நிம்மதி வேணும், நீங்கள் யாருமே எனக்கு வேணாம், என்னைய முதல்ல தனியாக விடுங்க. நான் யார் எல்லாம் எப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், என் விஷயத்தில் யாருமே தலையிட வேணாம். ரொம்ப நன்றி உங்களுக்கு சம்பாரித்து கொடுத்ததுக்கும் உங்களை பார்த்துக்கிட்டதுக்கும். நீங்கள் எனக்கு கொடுத்த பரிசு சூப்பரோ சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். பாய்.